இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எவ்வளவு தவறாக வரைந்த இந்திரா காந்தி அம்மையார் பயன்படுத்தி 18 மாதங்கள் இந்த இந்தியாவை, ஜனநாயக இந்தியாவை சர்வாதிகாரியாக்கி இங்கே சட்டத்தை இருட்டறையில் வைத்து பூட்டினார். ஆனால் அதே சட்டம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியிலே கடந்த 2014க்கு பிறகு பல முறை மாற்றியமைக்கப்பட்டது. அன்றைக்கு நீதி கேட்ட ஷாபானுக்கு, அகமது கானிடமிருந்து நீதி கேட்ட ஷாபானுக்கு முத்தலாக்கு மூலமாக முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வந்து அனைத்து இஸ்லாமிய பெண்களுக்கும் இந்தியாவிலே விடுதலை வாங்கி கொடுத்தது. குடியுரிமை திருத்த சட்டம், அதை செய்தது நம்முடைய பாரத பிரதமர். குடியுரிமை திருத்த சட்டம் என்றால் என்ன? ஆண்டாண்டு காலமாக ஆப்கானிஸ்தானம் பிரிந்த பிறகு, பாகிஸ்தான் பிரிந்த பிறகு, வங்காளதேசம் பிரிந்த பிறகு அங்கிருந்த இந்துக்கள் அடித்து உடைத்து ஒரு நொறுக்கப்பட்டு ஓடி அகதிகளாக வந்தவர்கள் இன்னும் அகதிகளாக இருந்தார்கள். அவர்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் குடியுரிமை திருத்த சட்டம். இதை காங்கிரஸ் மீண்டும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாக மக்களிடம் தவறாக எடுத்து சென்று இது இஸ்லாமியருக்கு எதிரான சட்டம், இந்த சட்டம் இருந்தால் இங்கே இஸ்லாமியர்கள் வாழ முடியாது, அனைத்து இஸ்லாமியர்களும் நாட்டை விட்டு மோடி வெளியே அனுப்பி விடுவார் என்று மிகப்பெரிய தவறான பொய் பிரச்சாரம் செய்தார்கள். நாமெல்லாம் நம்முடைய இயக்கத்தின் சார்பாக பட்டு தொட்டிகள் எல்லாம் சென்று சொன்னோம், இஸ்லாமியருக்கும் இதற்கும் சம்பந்தம் அல்ல, இந்திய இஸ்லாமியருக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாது.